புதுச்சேரியில் திமுகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க சாலையோரத்தில் வைத்திருந்த பேனரை அதிகாரிகள் அகற்றக்கூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை பொறுத்தவரை பேனர் தடை சட்டம் தற்போது அமலில் உள்ள நிலையில் அவ்வப்போது தலைவர்கள் பிறந்த நாட்களில் தடையை மீறி பேனர்கள் வைப்பது வழக்கம். இதனிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி முழுவதும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டது. இதனையடுத்து தடையை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை மாவட்ட நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். மேலும் அவரை வரவேற்க புதுச்சேரி மாநில எல்லைகளில் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை அகற்ற கோரி நகராட்சியினர் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதை உடனே அகற்ற கோரினர். இதனால் திமுகவினருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நகராட்சி அதிகாரிகளும் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் புதுச்சேரி முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா, எங்களுக்கு ஒரு நியாயமா, புதுச்சேரி முதலமைச்சர் பிறந்த நாளில் பல்வேறு இடங்களில் பேனர் வைக்கப்பட்ட போது இந்த பேனர் தடை சட்டம் எங்கே போனது, அப்பொழுது இந்த பேனர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா, தற்போது மட்டும் அதாவது எங்கள் கட்சி தலைவர்களுக்கு வைக்கப்பட்ட பேனர் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா என்று தொடர்ந்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார்கள். இச்சம்பவம் குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அக்பர்.